இன்னொருத்தங்களுக்கு சொன்னா அவங்க வீட்டுலதான் உள்ளவங்க மாதிரி அப்படின்னு சொன்னா தம்பி இப்ப டிக்கெட்டு எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டுல ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பாக்குறதுக்கு டிக்கெட்லாம் வேணான்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்றதான், வசனம் சொல்றதான்ப்பா. அதனால ஆனா ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்களை நீங்க எல்லாரும் முன்னால எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது உண்மையிலேயே பொதுமக்கள்கிட்ட நான் எனக்கு என்ன கருத்துனா, அவரின் கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட சென்று பதியும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இண்டி கூட்டணிக்கு வரும்பொழுது அவரின் கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் நிச்சயமாக மக்களை சென்று அடையும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்காகத்தானே பாடுபடுகிறது என்ற வகையில் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு உதவி செய்யும். அது அவர் யார வாண்டடா ஏறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்ற மாதிரி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டி இல்லப்பா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி. ஆனா கருத்தியல் ரீதியாக கட்சி ரீதியாக 4 முனை போட்டி, கருத்தியல் ரீதியாக 2 முனை போட்டி. கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுகவை ஆதரிப்பவர்கள். ஆக திமுகவின் எதிர்ப்பவர்கள் பிரிந்திருந்தா கூட அவர்களின் கருத்து வலிமையாக திமுகவை எதிர்க்கான கருத்து வெற்றி பெறப் போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவி செய்யும். நாங்க பேச்சுவார்த்தையே நாங்க என்னைக்கு ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிப்போம். ஆனா காங்கிரஸ் மாதிரி நவம்பர்லயே 5 பேர் கொண்ட குழு போட்டுட்டு நாங்க இவ்வளவு நாள் காத்திருக்கிறோம், குழு போட்டோம்னா அப்படி நாங்க காத்திருக்கலப்பா. நாங்க ஜனநாயக ரீதியாக எந்த அளவிற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுமோ, இங்க அண்ணன் செல்வ பெருந்தகை காரை ஓட்டிட்டு யாரையும் உள்ள விடாம, அதனால அப்படிலாம் இல்ல. அவங்க வேணுகோபால் சரி, அவங்க சூடங்கரா அவரும் சரி 2 மாசமா காத்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட்டணி மாதிரி இல்ல, எங்க கூட்டணி நிச்சயமாகவே